கொடியேற்றம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வாறு கருதப்படுகிறது? கொடியேற்றத்தினால் இஸ்லாமியர்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது? அது எவ்வாறான சாதகங்களை ஏற்படுத்துகிறது அல்லது எவ்வாறான பாதகங்களை ஏற்படுத்துகிறது என்ற கேள்விகள் இவ்விடயத்தை சிந்திக்கும் எல்லோர் மனதிலும் இருக்கத்தான் செய்கிறது. வித்தை என்று காட்டி இரத்தமோட்டும் பாபாமார்கள். கொடியேற்றம் என்பது ஒரு வசந்த காலம் என்று சொல்லி வலம் வரும் வியாபாரிகள். கடற்கரையின் சந்திப்புகள், மறக்க முடியாமல் போகும் சிலரின் காதல் காவியங்கள், அறிமுகமில்லாத ஆண்களும் பெண்களும் ஐக்கியமாக ஒன்றிணைந்து குறைக்கப்படும் இடைவெளிகள், ஒவ்வொரு நாளும் ஏலம் கூவி விற்கப்படும் நேர்ச்சையான பொருட்கள், பள்ளி வாயலில் இருந்து தாளம் போட்டு இசையோடு பயணிக்கும் பாடல்கள், இன்னும் என்னவெல்லாம் நடக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஜமாத்துல் ஆகிர் மாதம் தலைப்பிறையிலிருந்து இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் கல்முனை கடற்கரை பள்ளி வாயிலில் இடம்பெற்று வருகிறது. இம்முறை இடம்பெற்றது 203வது கொடியேற்ற விழா என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்முனையில் மட்டும்தானா இது இடம்பெறுகிறது என்றால் அவ்வாறு இல்லை. இலங்கை, இந்தியா போன்ற 30 நாடுகளில் இந்த கொடியேற்ற நிகழ்வுகள் இடம்பெற்று வருகிறது. சாகுல் ஹமீத் வலியுல்லா என்பவரது ஞாபகார்த்தமாக இது இடம்பெறுகிறது என்று சொல்கிறார்கள். இவருடைய அடக்கஸ்தலம் இங்கே இருக்கிறதா என்று கேட்டால் அதற்குரிய பதில் இல்லை என்பதுதான். அவர் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இந்தியாவில் நாகூர் தர்காவில். அங்கே 468வது ஞாபகார்த்த கொடியேற்ற நிகழ்வுகள் இம்முறை இடம்பெறுவதாக சொல்கிறார்கள். இவர் அங்கே அடக்கப்பட்டிருந்தாலும் ஏனைய இடங்கள் தர்கா என்று கூறப்பட்டு ஞாபகார்த்த நிகழ்வுகள் கொடியேற்ற நிகழ்வுகளாக இடம்பெறுவதாகவும் இவர்களின் கருத்தாக அமைந்திருக்கிறது. இதன் வழியில் 12 நாட்களும் வியாபாரமும் அமோகமாக இடம்பெற்று வருகிறது. கூடவே கலாச்சாரமும் மாறுபட்டு நடக்கிறது. சின்னஞ்சிறார்களுக்கான விளையாட்டு பொருட்கள், பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், ஆபரண வகைகள், வீட்டு பாவனை பொருட்கள், உணவுப் பொருட்கள், ஐஸ்கிரீம் வகைகள், குளிர்பான வகைகள் போன்ற பல்வேறு வகையான கடைகள் 12 நாட்களும் தமது வியாபாரங்களை மேற்கொள்வதற்காக காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு வகையான கடைகளுக்கும் அதற்கேற்ற நில வாடகை தீர்மானிக்கப்பட்டு வியாபாரம் நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது.
உலகத்திலே நிகராக மாட்டார். அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுக்காகவே தன்னுடைய அனைத்தையும் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தினால்